நேற்றைய முன்தினம் சின்னதுரை என்ற மாணவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தியை ஊடகத்தின் மூலியமாக தெரிந்து கொண்டு அது சாதியல் ரீதியான தாக்குதல் என்றபடி அந்த ஊடக செய்தி இருந்ததால் உடனடியாக நேற்று இரவு கிளம்பி இன்றைக்கு வந்து அவங்கள நேரில் அவங்க வீட்டில் சந்தித்தேன். அதன் அடிப்படையில் திரும்பி தாக்குதல் ஏற்பட்டிருக்குதுன்றது ஒன்றும் ஒரு சங்கடமாக இருந்ததுனால உடனே நேரடியாக நானும் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்களும் மற்ற இங்கே இருக்கிற சக எஸ்சி-துறை மாவட்ட தலைவர்கள் பல மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே நெருங்கிய மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் போய் சந்தித்தோம். சந்தித்ததன் பிறகு தான் தெரியுது, அது ஒரு ஒரு ஆப்பில் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலிமா இந்த பத்திரிகை வைக்கணும் திருமணத்துக்குன்ற மாதிரி அழைத்திருக்காங்க. அதுக்காக போயிருந்ததாகவும் அங்கே வந்து அவங்க வந்து வழிபறி மாதிரி அவர் பாக்கெட்டில் எதனா பணம் இருக்கா, அந்த ஜிபேல எல்லாம் இருக்குதா, ஜிபேல ஏதோ 12 ரூபா தான் இருந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இருந்த ஃபோனை வந்து பிடுங்கி சென்றதாக வந்து அவரே சொன்னார். அந்த வீடியோலாம் நாங்கள் பதிவு செஞ்சோம். அவர் நல்லா ஒரு டீட்டெயிலாக கேட்டோம். ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா, உண்மையாகவே சொல்லுங்கள், உண்மையாகவே இது ஜாதி ரீதியாக தாக்குதலா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லைங்கண்ணே, நாங்கள் இந்த மாதிரி தவறுதலாக ஏதோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி-துறையின் சார்பாக ஒரு 25,000 நிதி உதவி, அதாவது அவருடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது தேவைப்படுறதுக்காக உதவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் இவருடைய கொஞ்சம் கண்காணிங்க, ஏன்னா வந்து ஏற்கனவே 2 முறை பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும், அதனால் கண்காணித்து அவர் எந்த செயலும் வந்து அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாத பார்த்துக்குங்க. அவர்கிட்டையும் அறிவுரை சொன்னேன், நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தேவையெல்லாம் செய்யக்கூடாது, இதனால் குடும்பம் பாதிக்குது, நாளைக்கு வந்து சமூக ரீதியாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அரசுக்கும் வந்து ஒரு தேவையில்லாத கெட்ட பேர் வருது, அதெல்லாம் அவருக்கு நல்ல அறிவுறுத்தல் செஞ்சுட்டு அப்படியே நேராக வந்து திருநெல்வேலி மாநகர கமிஷனரை சந்தித்தோம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருக்கு கீழே பணியாற்றுற டிசி ஏசி எல்லாரையும் அழைச்சி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணார். என்ன நடவடிக்கை என்ன நடந்ததுன்னெலாம் அவர்கிட்டையும் கேட்டோம். அவங்களும் அதே சேம் சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையை நான் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப உசிதமாக செயல்பட்டுருக்காங்க. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த 4 பேர் எதையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க. செக்யூர் பண்ணி அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பும், வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு, ஒரு காவல் ஆய்வாளர் 2 உதவியாளர்களோட ஒரு டீமை போட்டு அங்கே அந்த அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வராங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு சாதிய தாக்குதல் மாதிரி வந்து இதை வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதியின் ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்திட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு தலித்து மக்களுக்கு எதிரான அரசுன்ற மாதிரி ஒரு நெரட்டிவை செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இந்த சம்பவத்தை உபயோகப்படுத்த நினைக்கிறாங்க சில சாதி ரீதியான எதிர்க்கட்சிகள், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஊடக செய்தியை நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த செய்தியை வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் இது வந்து சாதிய அடிப்படையில் இந்த சம்பவம் நடக்கலைன்றதை தெரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு. எப்படி 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு பாதிக்கப்படும் போது உண்மையாகவே சாதி ரீதியான பிரச்சனை, அதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வலியுறுத்தி அவருக்காக போராடணுமோ, அவருக்கு உதவி பண்ணணுமோ, அதே அடிப்படையில் இன்றைக்கி அது இல்லைன்றதையும் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவர், ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்களும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்றதை உணர்ந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நாங்கள் வச்சிட்ருக்கோம். இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்குமே பொறுப்பு இருக்குதா உணரணும். இப்போ வந்து நான் ஒரு எஸ்சி-துறை தலைவர் அப்படின்றதுனால இப்போ இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் மாணவர் அணி தலைவர், நான் வந்து ஒரு தலித்துக்கு பட்டியலின பிரிவு தலைவராக தான், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று சமூக தலைவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா போன முறை சின்னத்துறைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இன்றைக்கும் சரி ஒரு விஷயம் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவர் என்னுடைய சமூகமாக இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் இவங்க சமூகம், ஆனால் சமூகத்தை பார்க்கல, இவர் யார் விக்டிம்ஸோ அவங்க பக்கம் நின்னார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு வந்து நம்ம அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான முறையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை முதல்ல தலைமுறைக்கு இருக்குது. எடுத்தாலும் காவல்துறையோ இல்லை அரசியோ குற்றம் சாட்டுவதை தவிர்த்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம குடும்ப சூழலில் நம்ம பசங்களை வளர்க்குறோன்றது இருக்குது. எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கணும், கடமை உணர்வு விடணும். பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்குமே ஆசிரியர்களையும், எல்லாத்துக்குமே வந்து அரசியும், எல்லாத்துக்குமே காவல்துறையோ மட்டுமே குற்றம் சாட்டாமல் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குன்றதை உணர்ந்து முதல்ல வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சனாதானத்துக்கு எதிராக எவ்வளோ உச்சமாக நம்ம தமிழ்நாட்டில் குரல் கொடுக்குறோம். சனாதானத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ், பாஜக போன்ற அமைப்புகள் கால் ஊன்றாமல் பாதுகாத்து எல்லாருமே ஒன்று சேர்றோம். ஜாதி ரீதியாகவும் அந்த உணர்வு இருக்க வேண்டியன்றதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.